அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். பொதுவாக நம்ம கேள்விப்பட்டிருப்போம், விதிப்படி தான் நடக்கும், என் தலையெழுத்துப்படி தான் நடக்கும், அதை தாண்டி நம்மளால் என்ன செய்ய முடியும், விதியை விதிச்சவன் நம்மளை சும்மா விடுவானா, இப்படியெல்லாம் நம்ம சொல்லிட்டு தெரியக்கூடிய பலரை சந்திச்சிருப்போம் நம்ம காலகாலமாக. அப்போ விதி அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்றத தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டால் இந்த வார்த்தையை பயன்படுத்தவே மாட்டாங்க. சாதாரணமாக விதினா ரூல், அவ்வளோதான். நம்ம ஒரு ரூலை உருவாக்கிக்கிட்டு அந்த ரூலில் நம்மளை நடத்திக்கிறது, அவ்வளோதான். அப்போ விதி என்று சொல்லக்கூடியது விதிக்கப்பட்டது, மனிதனுக்கு விதித்து கொள்ளக்கூடிய ஒரு ரூல். இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்லணும்னா மகான்களால் வகுத்து கொடுக்கப்பட்ட ஒரு ரூல். அந்த ரூலை நம்ம கடைபிடிக்கலைன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த நெகட்டிவ், அதை தான் நம்ம விதி நம்மளை பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அலைகிறோம். சாதாரணமாக ஒரு ஸ்ட்ரீட்டில் நம்ம போகிறோம், லெஃப்ட் ரைட்டுன்றது வகுக்கப்பட்ட விதி, ரூல். நமக்குரிய பகுதியில் போகாமல் ஆப்போசிட்டில் போனோம்னா விதி வேலை செஞ்சிடும். இதுதான். யார் இதுக்கு காரணம் அப்படின்னா, அந்த ரூலை கடைபிடிக்காமல் தான் தோன்றி விதமாக ஒரு காட்டாற்று வெள்ளம் போல் நம்ம ஓடும்போது அதனுடைய எதிர்வினைகளை நம்ம சந்திக்கிறோம். இதுதான் விதி. மற்றபடி வேறு எங்கே இருந்து விதியெல்லாம் வர்றது கிடையாது. கீழே நெருப்பு, மேலே நம்ம இப்படி தான் வாழணும்னு நம்மளுக்கு ஒரு ரோடு போட்டு கொடுத்துருக்காங்க. அந்த ரோட்டை விட்டுட்டு நம்ம காலை மாற்றி வச்சா நெருப்பில் விழுந்து மாண்டு போகிறோம். இதுதான் இந்த விதின்னு சொல்லக்கூடியது. நமக்கு மேலே விதித்து வச்சுருக்குறாங்க, ஒரு ஸ்ட்ரீட்டு போட்டு கொடுத்துருக்குறாங்க, இதில் பயணிக்கணும்னு போட்டிருக்காங்க. நாம் அதை தாண்டும்போது அந்த விதி வேலை செஞ்சிருது. அதுதான் தீதும் நன்றும் பிறர் தர வாரா. அப்போ இந்த தெய்வ புலவரனுடைய அந்த வாக்கியத்தினுடைய பொருள் என்ன? பிறரால் நம்மளுக்கு நல்லதும் தீயதும் செய்ய முடியாது, நம்மளே நம்மளுக்கு செஞ்சுக்கிட்டாதான். மற்றபடி வேறு யாரும் நம்மளுக்கு செய்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆக விதி என்று சொல்லக்கூடியது மகான்களால் உருவாக்கி வச்சிருக்கக்கூடிய இந்த கலாச்சாரங்கள், அந்த சத்தியத்தின் வழி, அந்த அறவாழ்வு, இதிலிருந்து நம்ம பிசகும்போது ஏற்படக்கூடிய அந்த சொல்லுக்கு தான் நம்ம ஐயோ அப்பான்னு கத்தக்கூடிய விதி. இதுக்கு நாம் தான் காரணம். ஆக விதியை இந்த புரிதலோடு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இந்த அறவாழ்வுலேருந்து நம்ம ஒரு இஞ்சி கூட பிசகாமல் வாழ கற்றுக்குறோம். ஐஸ்வர்யம்ன்றது இது தான். நீ அறவாழ்வுக்குள்ளே இருந்தீங்கன்னா ஐஸ்வர்யம் உன்கிட்ட தான் இருக்கும். நீ ஐஸ்வர்யத்தை தேடி அலைய வேண்டிய அவசியம் இல்லை. ஆக உனக்கு எந்த தீங்கும் நிகழ்வதற்கான வாய்ப்பு இல்லை. விதியை நீங்கள் இந்த மாதிரி புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி உங்களுடைய சுற்றங்களுக்கும்
பிள்ளைகளுக்கும் நீங்கள் கற்றுக் கொடுத்துட்டீங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் நம்மளுடைய ஃபேமிலிக்கோ நம்மளுக்கோ வந்து சேராது. ஆத்ம நமஸ்காரம்.